நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிருள்ள ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்திலே நாம் ஒரு குடும்பமாய் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கான தெய்வம், நம் ஒவ்வொருவரையும் உயிருக்குயிராய் அன்பு செய்கிற தெய்வம். அவருடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். அப்படி இணைந்திருக்கிற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியளிக்கிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. இதோ நற்கருணை வடிவிலே நமக்காய் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த ஆண்டவரை இந்த வெளியிலே போற்றுவோம், புகழ்வோம், அவரை ஆராதிப்போம். வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். இதோ ஆவியிலே நிறைந்திருக்கிறார். தூதர்களுடைய துதி கணங்களோடு அவர் வீற்றிருக்கிறார் என்பதை மனதிலே ஆழமாய் பதித்து கொண்டு இந்த வெள்ளிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே யோவான் நற்செய்தி வழியாக அழகான ஒரு சிந்தனையை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கொடிகளாக அந்த செடியோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டவர்களாக வாழ இந்த நாளிலே நமக்கு சிந்தனையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, திராட்சை செடியோடு அந்த கொடிகள் இணைந்து இருக்கிற பொழுதுதான் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த செடியிலிருந்து ஆற்றலை, சக்தியை பெற்றுக்கொண்டு அது வளமாய் வாழ முடியும் என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிந்திருப்போம். அந்த வகையிலே தான் நாம் ஒவ்வொருவரும் கொடிகளாக அந்த செடியோடு இணைந்திருக்க வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் இயேசுனுடைய சிந்தனைகளாக மாறும், நம்முடைய செயல்கள் இயேசுனுடைய செயல்களாக மாறும், நம்முடைய வாழ்க்கை பாதை இயேசுனுடைய வாழ்க்கை பாதையாகவே மாறும். இது முற்றிலும் உண்மையானது. ஆகவே இந்த வேளையிலே இந்த கருத்தை மனதிலே ஆழமாய் பதித்து கொண்டு இயேசுவோடு எப்பொழுதும் இணைந்து சிந்திக்க, செயல்பட, இயேசுனுடைய வார்த்தையின் வழியிலே வாழ, அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை, வளங்களை நாம் நிறைவாய் பெற்று மகிழ இந்த ஆராதனையிலே சிறப்பாய் நாம் பங்கெடுப்போம். இந்த வல்ல தெய்வத்தை, ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், கோத்திரத்தோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், கோத்திரத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குறுந்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குறுந்தோலை ஏந்தி ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அன்பு தெய்வமே, நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், உம்மோடு சேர்ந்தே இருக்கிறோம். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீரும் விரும்புகிறீர், எங்களையும் அழைக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ வேறாக இருக்கிற அந்த கடவுளோடு உம்மை நீர் இணைத்து கொண்டு கொடிகளாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இரத்தத்தை, நீரை பாய்ச்சி கொண்டே இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய உறுப்புகளாய் இருக்கிறோம். தந்தையினுடைய திருவுள்ளம் எதுவோ அதை செயல்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவே, எங்கள் தெய்வமே, தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை நீர் உம்முடைய கொடிகளாய் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் பாய்ச்சி கொண்டே இருக்கிறீர். நாங்கள் வளர்ந்து கனி தர வேண்டும், மற்றவர்களுக்கு நிழலாக, மற்றவர்களுக்கு கனி தருகின்ற கிளைகளாக நாங்கள் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்று எங்களை அழைத்து கொண்டே இருக்கிறீர். ஆம் தெய்வமே, எங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது நீர் எங்களுக்கு வழங்கியது. நாங்கள் வாழ்வது என்பது உம்முடைய நீரை, உம்முடைய குருதியை எங்களுக்கு நீர் தந்தது. அன்பு தெய்வமே, எங்களின் அசைவாய், எங்களது வாழ்வின் இயக்கமாய் இருப்பவரே, இதோ நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களுடைய நெஞ்சம் மகிழ்கிறது. உம்முடைய மேலான அன்பையும் தியாகத்தையும் எண்ணி போற்றுகிறது. அதே ஒரு உணர்வோடு கூட நாங்கள் எங்களுடைய அன்பை இந்த பாடலாக உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும்
இரக்கத்தையும் குறியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன்னிடமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். உன்னிடமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். கண்ணினின்று நின்னென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். கண்ணினின்று நின்னென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான அன்பு தெய்வமே இறைவா, காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? காயின் அதற்கு, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? கடவுள் அவனிடம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. தெய்வமே இறைவா, உறவு முறிவே பாவம். தொடக்கத்திலிருந்து அதை எங்களுக்கு மெய்ப்படுத்தி விட்டீர். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் காவலாளியாக பாதுகாப்பாளராக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீ தெளிவுபடுத்தி விட்டீர் ஆண்டவரே. ஆயினும் உறவுகள் முறிக்கப்பட்டு சகோதர சகோதரர்கள் இடையிலே சண்டை சச்சரவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள், உறவின் முறிவே பாவம் என்கிறீர். எங்களை எந்நாளும் அன்பு செய்கின்ற ஆண்டவரே, இதோ உறவு முறித்து கொண்டு ஏதாவது விதத்தில் யாரிடமாவது ஆண்டவரே சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டு மன வருத்தத்துடனும் வைராக்கியத்துடனும் கோபத்துடனும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உறவு முறிவே பாவம் என்கிறீர். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனை இடங்களிலே ஆண்டவரே விவாகரத்துகள், சொத்து சண்டைகள், குடும்ப பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஆண்டவரே, உம்மை தலைவராக கொண்டு இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய வேளையிலே எங்கள் குடும்பங்களில் இதெல்லாம் நடப்பது என்பது ஆண்டவரே பாவம் அல்லவா? எங்கள் குடும்பங்களை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த நாடும் வீழும். தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த குடும்பமும் பாழாய் போகும் என்றீரே ஆண்டவரே.
எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று, பாவத்திலிருந்து மீட்டரல வேண்டும் என்று உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இதோ அழகான ஒரு உவமையை எங்களுக்கு சொல்லி, ஆண்டவரே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லி உறவின் ஒரு மாதிரிகையை எங்கள் முன்பாக கொண்டு, ஆண்டவரே, நீங்களும் இணைந்திருங்கள் கனி தருவீர்கள் என்ற மெய் வாக்கினை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மெய் வாக்கினை, வாழ்வு தரக்கூடிய வாக்கினை, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இந்த வாக்கினை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சமூகங்களிலே நாங்கள் கடைபிடிப்பதன் வழியாக ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை நம்பி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலேயே உமக்கு முன்பாக ஒரு உறுதி மொழி எடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ பல்வேறு நேரங்களிலே இந்த அழகான ஒரு திராட்சை செடி கொடி ஓமை நிலையில் இருந்து, ஆண்டவரே, உமது உருவக மொழியில் இருந்து நாங்கள் விடுபட்டு உறவு முறிவுக்கு ஆளாக்கப்பட்டு ஆண்டவரே பாவம் செய்திருக்கிறோம். மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக இந்த உறுதிமொழி எடுக்கிறோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே எங்களை தொட்டு நலப்படுத்தும். எங்களுடைய உறவு சிக்கல்களை நீர்தாமை புதுப்பித்தருளும். ஆண்டவரே, திருத்தந்தை சொல்வது போல மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் இறைவனுடைய அறநெறியுடைய தன்மை என்பதை அவர் சொல்வது போல, ஆண்டவர், ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு கொடுத்து அன்பு செய்து இதோ மீண்டுமாக இந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்கக்கூடிய கொடியை போல எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். உமது செடியிலே ஒரு கொடியாக இருந்து கனி தரக்கூடிய வகையிலே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒன்றித்திருக்கவும் இணைந்திருக்கவும் உமது மூவொரு கடவுளுடைய சாயல் நீங்கள் இணைந்திருப்பது போல நாங்களும் ஒரே மனதினராய், ஒரே இயல்பு கொண்டவராய், ஒரே நோக்கம் கொண்டவராய் இணைந்திருந்து எங்களுடைய குடும்பங்களை உயர்த்தி அருள, சமூகத்திலே குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்கி பிரகாசிக்க எங்கள் குடும்பங்களை சமூகங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வழி நடத்துவீராக. ஆமேன். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து, நான் எங்கு போவது உன்னை பிரிந்து,
நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனையென்று பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனையென்று பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் மையமாக இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை உணர்த்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய ஊற்றாக, உயிராக, உறவாக, சொந்தமாக, செல்வமாக, அருளாக, தஞ்சமாக, வாழ்வின் மையமாக, எல்லாமுமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆனால் இதை ஏனோ நாங்கள் பல நேரங்களில் உணர்வதில்லை. எங்களுக்கு நல்ல திறமைகள் கிடைக்கின்ற பொழுது, நல்ல உயர்வுகள் கிடைக்கின்ற பொழுது, நல்ல புகழ் செல்வங்கள் கிடைக்கின்ற பொழுது எல்லாம் எங்களால் முடியும் என்ற கர்வம் வந்துவிடுகிறது. ஆண்டவரே, எதையும் எங்களால் செய்ய முடியும், அதற்குரிய ஆற்றல் எங்களிடம் இருக்கிறது என்ற ஆணவம் வந்து விடுகிறது. ஆண்டவரே, இதெல்லாம் நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் உணர்வதே இல்லை. ஆண்டவரே, இந்த வாழ்வில் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லாமே நீர் கொடுத்தது. நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதனால் நீர் எங்களுக்கு கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, கடவுளாக நீர் எங்களுக்கு இவற்றையெல்லாம் கொடுப்பதெல்லாம் அவைகளெல்லாம் எங்களுக்கு கொடைகளாக இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் கொடுத்த கொடைகள் இலவசமாக எங்களுக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகில் எப்படிப்பட்ட அன்பும் தொலைந்து போகலாம், எங்களை விட்டு பிரிந்து போகலாம், நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கலாம். ஆண்டவரே, ஆனால் உம்முடைய உறவு நிலையானது, உம்முடைய சொந்தம் உணர்வு பூர்வமானது, எப்பொழுதும் நிறைவையும் நிலையான இன்பத்தையும் பேரன்பையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பகிர்வுதான் நாங்களாக இருக்கிறோம். உம்முடைய அன்பு மொழியாகத்தான் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆற்றலை, மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய நட்பு எங்களுக்கு என்றென்றும் நிலையாக கிடைக்க வேண்டும். அதை பற்றியே நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எழுந்து வாரும், எங்களுக்குள்ளே எழுந்து வாரும், எங்களுடைய இதய கதவுகளை திறந்துவிட வாரும், எங்களுக்கு உணர்வுகளை தர எழுந்து வாரும். ஆண்டவரே, எங்களுடைய மனங்களெல்லாம் புதுப்பிக்க பெற நீர் எழுந்து வாரும். ஆண்டவரே, நீர்தான் எல்லாவற்றையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு புரிதலை தருவதற்கு நீரே எழுந்து வாரும். ஆண்டவரே, எங்கள் இதய தெய்வமே, எங்களே எழுந்து வாரும், எங்களை தூண்டி எழுப்பியறலும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியறலும். உமக்காக படைக்கப்பட்டவர்கள், உமக்காக வாழ நாங்கள்
நீர் தகுதியை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதை உணர்ந்து வாழ எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஆமேன். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் மேகுதே. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே ஒருவெடுத்து உலவும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே ஒருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரன்றோ. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரன்றோ. என் இனிய நண்பா எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. எனக்கு உயிரளிக்கின்ற தெய்வமே, உம்முடைய உயிரை எனக்கு வாரி வழங்கி ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வதற்கு என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்மோடு நான் இணைந்திருக்கிற பொழுதுதான் உம்முடைய ஆவியை, உம்முடைய நீரை, உம்முடைய இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள இயலும். ஆம், நீர் செடியாக இருக்கிறீர். உம்மிலே இணைந்து வாழ வேண்டிய கொடியாக நான் இருக்கிறேன். ஆனால் பல நேரங்களில் உம்முடைய அருகாமையை விட்டு விலகி நான் வாழ விரும்புகிறேன். அப்பொழுதெல்லாம் நான் உயிரில்லாத
சடலமாக, சருகாக மாறிவிடுகிறேன். ஆம் தெய்வமே, நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உம்மோடு இணைந்திருப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நான் உம்மோடு இணைந்திருந்தால் போதும், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர், என்னை இயக்கி கொண்டே இருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்மை நான் ஒருபொழுதும் விட்டு விலகிவிடக்கூடாது. உம்மிடமிருந்து விலகுகிற அந்த நேரத்தில் நான் மரித்து போவேன், நான் இறந்து போவேன், நான் இல்லாதவன் இல்லாதவள் போய் மாறிவிடுகிறேன். ஆம் ஆண்டவரே, உம்மோடு இணைந்து வாழுகின்ற, உம்மோடு ஒவ்வொரு நொடியும் சேர்ந்து வாழுகின்ற அந்த உன்னதமான இதயத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும், தந்தருளும். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நீ
நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரே, நீ இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு நாளாகாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த மாபெரும் உண்மையை இந்த நாளிலே உணரச் செய்ததற்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் உயிரின் ஊற்றாய் இருக்கிறீர், உண்மையின் வழியாய் இருக்கிறீர், எங்கள் உறவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆற்றலாய், வலிமையாய், அரணாய், கோட்டையாய் இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றீரே ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய நினைவிலும், எங்களுடைய வாழ்விலும், எங்களுடைய வாயிலும் நீர் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இதோ இறுதி வரையும் கூட எல்லா நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய ஆசீர்வாதங்களால் காத்துக்கொள்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இணைந்து இருப்பதற்காகவே இந்த உலகத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதே உம்முடைய மென்மையான கருத்தாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே ஒவ்வொரு முறையும் நீர் எங்களை தேடி வருகிற தெய்வமாயிருக்கிறேன். நாங்கள் பாவத்திலே, பலவீனத்திலே உம்மை விட்டு பிரிந்து போக நினைத்தாலும் உம்முடைய அன்பு கரம் எங்களை நோக்கி நீண்டு வருகிறது ஆண்டவரே. எங்களை தாயாக, தந்தையாக ஒவ்வொரு நாளும் பராமரித்து எங்களோடு உறவு பரிமாறிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாபெரும் உண்மையை இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் மோடி இணைந்திருக்க ஒவ்வொரு நொடி பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற உன்னதமான இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தெய்வமே, இது இந்த வேளையில் உம்மை விட்டு பிரிந்து நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒருவேளை பாவத்திலே, பலவீனத்தில் இருந்திருந்தால், ஒருவேளை உம்மீது வெறுப்பு கொண்டிருந்து இதோ உம்மை விட்டு பிரிந்து போயிருந்தால், உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மேன்மையை, உம்முடைய அற்புதத்தை, அதிசயத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பேரன்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரச் செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய கருணை பெரிது, உம்முடைய அன்பு பெரிது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தயவாய் அருள் புரியும் ஆண்டவரே. எல்லா மக்களும் மூடி எப்பொழுதும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவு புகட்டி அருளும் ஆண்டவரே. மூடி இணைந்து இருக்கிற பொழுது அருள் ஆசிரியை பெறுகிறோம், வாழ்விலே வளத்தை பெறுகிறோம், நாங்கள் நினைப்பதற்கு மேலாகவே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த சிறிய அறிவிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி அருளும் ஆண்டவரே. ஆகவே எந்த நிலையிலும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எது செய்தாலும், எது நினைத்தாலும், எதை பேசினாலும் உம்முடைய அருட்கரம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக, உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு நல்ல அறிவை தாரும் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, இதோ திரு அவையை பிரிந்து நிற்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள், அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். திரு அவையின் மத்தியிலே நீர் பிரசன்னமாகி அதன் வழியாக ஊற்றையும் அருளையும் ஆசிரியையும் நிறைவாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் கிறிஸ்துவர்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இதோ திருவருட்சாதங்கள் வழியாக இந்த திரு அவையிடமிருந்து எங்களுக்கு அருள் ஆசிரை ஒவ்வொரு முறையும் நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். திரு அவையின் வழியாக எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணும்படியாய் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ திருத்தந்தை முதல் இதோ குருக்கள் வரை எல்லாரும் வழியாகவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை திரு அவையின் வழியாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த திரு அவையோடு இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவத்தின் மேன்மை என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திரு அவையின் மீது வெறுப்போடும் வைராக்கியத்தோடும் இருக்கிற அல்லது விரக்தியில இருக்கிற சகோதர சகோதரிகளை மீண்டுமாக உம்முடைய அன்பின் பாதையிலே அழைத்து வாரும் ஆண்டவரே. மீண்டுமாக திரு அவையின் பிள்ளைகளாக, ஒரு கூட்டொருங்கிய திரு அவையின் மந்தைகளாக எப்பொழுதும் திரு அவையோடு இணைந்து வாழும்படியாய் நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்பின் தெய்வமே. இதோ உறவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ எங்கள் குடும்பங்களை சிறப்பாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ பிரச்சனைகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் பிரிந்து நிற்கிற உறவுகள் மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோரோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, உறவுகளோடு இணைந்து வாழ்வதுதான் வாழ்வின் சிறப்பு என்பதை ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் உணர்ந்து கொள்ள நீர் தயவாய் அருள் புரிவீராக ஆண்டவரே. இப்படி உணர்ந்து வாழ்வதன் வழியாக குடும்பங்கள் வளரும், மேன்மையுறும், உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த நேரத்திலே விதைத்திருளும் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, இதோ செடியோடு இணைந்து இருக்கிற பொழுதுதான் மிகுந்த கனிதருவோம் என்று ஒரு வாழ்வின் பாடத்தை, அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுகிறீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய உடனிருப்பிலே எப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களாக, எப்பொழுதும் உடனிருந்து சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும். இந்த நேரத்தில் இணைந்து வாழ்வதுதான், உம்முடைய பிரசன்னத்தில் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்தவளாக உம்முடைய விருந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திடப்படுத்தும், வழி நடத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயரேவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.